2 பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பர். கிட்ட பேசணும். பிரியா, என்ன அஜய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அஞ்சலி பாவம் இல்லையா? உன்னை அவ எவ்வளவு லவ் பண்ணா. அங்க அவளுக்கு மோதிரம் போட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப பல்லவியை கட்டிக்க சம்மதம் சொல்லிருக்க. உன்னால எப்படி இதெல்லாம் முடியுது? அஜய், நீ பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? உன்னதான் கேக்குறேன், ஏன் பேச தெரியாத மாதிரி அமைதியா நிக்கிற? பிரியா, என்ன வேற என்ன பண்ண சொல்ற? சக்கரவர்த்தி சார் சொன்னது மட்டும் தான் என் மண்டையில திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்னமோ வேணும்னே தூக்கி வீசின மாதிரி பேசிட்டு இருக்கேன். என் பலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அன்னிக்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? சொல்லி என்ன நடக்க போகுது பிரியா? அண்ணி பேசினா மட்டும் அவர் ஒத்துப்பாரா? உனக்கெல்லாம் அவரை பத்தி தெரியாது பிரியா. அவர் யாருக்காகவும் அவரோட முடிவை மாத்திக்கிற ஆளே கிடையாது. அதையும் மீறி நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணா என்னால நிம்மதியா வாழவே முடியாது. அவர் எங்க 2 பேரையும் வாழவே விட மாட்டார். கண்டிப்பா எங்களை எப்படியும் பிரிச்சிருவாரு. அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துல 2 குடும்பமும் ஒன்னா சேருது இல்ல. நம்ம ஃபேமிலில எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. எனக்கு அது போதும் பிரியா. அப்போ உன் சந்தோஷம்? மாப்பிள்ள பொண்ணு 2 பேரோட சந்தோஷத்தையும் கன்சிடர் பண்ணி தான் இங்க எல்லா கல்யாணமும் நடக்குதானே. சரி விடு பிரியா. அப்ப அஞ்சலிக்கு என்ன பதில் சொல்லுவ நீ? தெரியல. ஆனா உண்மையான ரீசன் அவகிட்ட என்னால சொல்லவே முடியாது. அப்படி சொன்னா அவளோட அப்பாவை கண்டிப்பா வெறுத்துருவான். அதனால நான் அதை பண்ண மாட்டேன். இங்க பாரு, இனிமே நீயும் இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசாத. என்ன யார்கிட்டயும் பேசாத?